இன்றைக்கு போதாது, இன்றைக்கு ஒரு விசேஷமான ஆராதனை. ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு நாளும் நாம ஆவியில எல்லாவற்றிலும் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும், ரெனிவாயிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் நாம ஊழியத்தையும் இந்த உலகத்தையும் பாஸ்டர் சொன்ன மாதிரி வீட்டையும் கூட சர்வை பண்ண முடியும் இல்லையா? நிறைய ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற இடம் எதுனா பிரசங்கம் பண்ற இடம் தான் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நிறைய எனக்குள்ள நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது, அதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் எப்போதும் நல்லா கர்த்தர் பேசினாலும் நாம் எப்போதும் யதார்த்தமா இருக்கிற மாதிரியே இருக்கிறோம், யதார்த்தமா இருக்கிற மாதிரியே இருந்துரும். கர்த்தர் பேசினார் என்ற அந்த உணர்ச்சி வய நம்ம படமாட்டோம். ஆனா விசுவாசிகள் உணர்ச்சி வயப்படணும். கர்த்தர் பேசினாரா அப்படின்னா விசுவாசம் சொல்ல மாட்டாங்களா எதிர்பார்ப்போம்ல. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், பாஸ்டர் என்னை தொட்டது, நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்லாம். ஆனால் ஊழியக்காரர்களுக்கு அந்த கர்த்தர் பேசினா கூட பேசாத மாதிரியே இருப்பாங்க. கர்த்தர் பேசினா கூட கர்த்தர் பேசாத மாதிரியே இருப்பாங்க. என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். ஏன்னா நம்ம அது சொல்லிட்டோம்னா நம்ம கௌரவம் குறைஞ்ச மாதிரி ஆயிடும். இல்ல, கர்த்தர் பேசினா என்னோடு பேசினா என்று ஒத்துக்குங்க. அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். Called people, many are called, a few only a chosen people. அழைக்கப்பட்டவர்கள் answer to God. அழைக்கப்பட்டவர்கள் பதில் சொல்ல வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். சிறையிருப்பில் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் பெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. ஆமென். 12ஆம் மாதம் 25ஆம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.